சூப்பரான மீன் குழம்பு பண்ண போகிறோம்பா. இந்த வாவல் மீன் தெரியுதுங்களா? எனக்கு வாவல் மீன் மாதிரி தான் தெரியுது. என்ன மீன் சொல்லுங்கள் கமெண்டில். தெரியல, கழுவிக்கலாம். ஏற்கனவே கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கேன். சட்டி ஏற்றியாச்சு. சட்டி இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 20 ml போட்டுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடுறேன். ஸோ ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 2 கிராம் 3 கிராம் லெவலில் போட்டுங்க. சரி, பெப்பர் எப்போயுமே முழு பெப்பர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலையுமே ஆட் பண்ணிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹெல்த்தியும். ஸோ இதுதான் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபீலுக்கு வெந்தயம் போட்டுங்க. ஒரு 2-3 கிராம் போட்டுங்க. வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தி போட்டக்கூடாது, அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும் மீன் குழம்பு. ஸோ அதுக்கப்புறம் ஜீரா போட்டுக்கலாம். ஜீரா ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ ரொம்ப கரைஞ்சிரும். டக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இல்லைன்னா கொஞ்சம் விட்டிங்கன்னா ரொம்ப அப்புறம் கறிகிறோம். ஸோ அப்புறம் வந்து இது சோம்பு போட்டுங்க. சோம்பு மீன் குழம்பு எப்பயுமே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். 2 கிராம் போட்டுங்க. அது ரொம்ப விட்டிங்கன்னா கொஞ்சம். ஸோ அப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு போட்டுங்க. மீன் குழம்புல, மட்டன் குழம்புல ஸ்லைஸ் போடுங்க. இந்த மாதிரி மீன் குழம்புல இந்த மாதிரி சாப்பிடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு வித்தியாசமாக கட்டிங் போடணும். ஸோ க்ரீன் சில்லி போட்டுங்க. ஒரு 5 போட்டுக்குங்க, ஸ்லீவ் பண்ணி. அடுத்தது கொத்தமல்லி போட்டுங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா இதாகிட்டோம். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுங்க. பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். ஸோ இதில் ஜிஞ்சர்லாம் போடலன்னா, இஞ்சி கார்லிக் போட்டிருக்கேன். ஒரு 5 நம்பர் 2ஆக போட்டு கட் பண்ணி போட்டுக்கங்க. ஸோ அடுத்தது தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேங்க. ஒரு நம்பர் நல்லா சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணி, அப்புறம் பேஸ்ட்டும் போடுவேன். தக்காளியோட பேஸ்ட்டு. மீன் குழம்புல தக்காளி பேஸ்ட்டு போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உப்பு போட்டுங்க. உப்பு ஒரு தேவையான அளவுக்கு போட்டுங்க. இப்போது கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 7 கிராம் போட்டுங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் 10 கிராம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது ஆச்சி சில்லி பவுடர். ஓகே. அப்புறம் ஜீரா ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ இதுதான் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 கிராம் லெவலில் போட்டுங்க. தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை போட்டு நல்லா அப்போ தான் டிப்டாக நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ போட்டு நல்லா ஒரு குக்கிங் டைம் நல்லா ஒரு இது வரட்டும். இதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், டொமேட்டோ போட்டிருக்கேன். டொமேட்டோ க்ரீன் சில்லி 3 கோகோனட் பவுட்ரு போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், அடித்து சூப்பராக அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது தான் கோகோனட் பேஸ்ட்டை. பாருங்கள், இதுதான் தேங்காயோட பால் அப்படியே ஊற்றியாச்சு. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கிங் டைம் விட்ருங்க. நல்லா குக்கிங் ஆனதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிட வேண்டியது தான், வாவல் மீனை. ஸோ இது என்ன மீன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சரியாக தெரியல. வாவல் மீன் தான் நினைக்கிறேன், சின்ன மீன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன். இந்த மீன் எப்பயுமே கூட்டமாக கடலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக போகும். அந்த மீன் இது நல்ல டேஸ்ட் இருக்குது. மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட் வரும். இந்த மீன் தான் அது. ஸோ ஓகே நண்பா, பாருங்கள், நல்லா கழுவி மஞ்சள் எல்லாம் போட்டு சூப்பராக கழுவி வச்சாச்சு. ஸோ இதான் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த மீனை கழுவி வச்சு போட்டுறவனு தான் அப்படியே இறக்கிறவனு தான் மீனை. ஸோ இதுதான் போட்டாச்சு. நல்லா ஃப்ரையாக நல்லா குக்கிங் ஆகட்டும். குக்கிங் விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் போதும், குக் ஆயிரும். ஸோ இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மேலே அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை நான் தாளித்து அப்படியே போட்டுருவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு நண்பா. ஸோ எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல மீன் குழம்பு. மீன் எல்லாம் உள்ளே கிடக்கு, அதெல்லாம் தெரியல உங்களுக்கு. ஸோ நான் கரண்டி வச்சு எடுத்தேன்னா பாருங்கள், முழுசாக உடையவே இல்லை. பாருங்கள், மீன் அவ்வளோ அழகாக உடையாமல் வந்துருக்கு பாருங்கள். அதுதான் ஃபார்முலா. கரெக்டாக தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிறவனு தான். செம்மையாகிடுச்சு. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன்.
ஸோ ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். ரைஸ் வந்து இந்த பீட்ரூட் ரைஸ் வச்சுருந்தேன், அந்த பீட்ரூட் ரைஸோட டேஸ்ட் பார்க்குறேன். ஸோ ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன், மட்டா ரைஸ், கேரளா ரைஸு. கேரளா ஸ்டைலில் சாப்பிடுவோம் மொத்தம் ரைஸ், அந்த ரைஸ் இல்லை, இது வேறு ரைஸ். இது வந்து பீட்ரூட் ரைஸ் சாப்பிட்னேன். பாஸ்மதி ரைஸ் அங்கே வச்சுருக்கேன் பாருங்க, மட்டா ரைஸ். ஓகே நண்பா, பாருங்க. ஸோ நல்லாயிருக்கும் நண்பா, மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். முழு மீன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நன்றி நண்பா. ஸோ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கர்.